ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388242442. தென்கொரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தால் அது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி மூலமாக பொதுமக்களிடம் பேசிய தென்கொரிய அதிபர் யூன் சாக் யோல் வடகொரிய ஆதரவாளர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக மற்றும் அரசுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காக நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதாக அறிவித்தார். 50 ஆண்டுகளில் தென்கொரியாவில் அவசர நிலை சட்டம் அமல்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறை. இதை எதிர்த்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் 190 எம்பிக்கள் வாக்களித்த நிலையில் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து தென்கொரிய அதிபர் யூன் சாக் யோலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதை அடுத்து உடனடியாக அங்கு ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முற்பட்டதால் இராணுவத்தினர் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அதிபரின் அவசர நிலை அறிவிப்பு செல்லாது என்று நாடாளுமன்ற சபாநாயகர் வூன் வோன் சிக் அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த போராட்டக்காரர்கள் பலரும் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். அவசர நிலை பிரகடனம் விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து அதிபர் யூன் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. தென்கொரியாவை 20 ஆண்டு காலம் ஆட்சி செய்து வந்த பார்க் சங் ஹி 1979 கொல்லப்பட்ட போது அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது.